ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த தீர்க்கதரிசனத்தின் காரியங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ம். அ சபை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெவல்யூஷன் ஓகே வெளிப்படுத்தின விசேஷம் இந்த புத்தகத்த பார்க்கலாம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, இது தீர்க்கதரிசன புத்தகமா இருக்கு. ப்ராஃபசி புத்தகம். வெளிப்படுத்துதல்னாலே நடக்க போற சம்பவங்கள பத்தி சொல்றது. இப்ப ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம 1ஆம் அதிகாரத்துல என்ன 1ஆம் வசனத்துல என்ன படிக்கிறோம்னா, அதிகாரத்துல முதல் வசனத்துல இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தினது. அது யாரு இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தான் வெளிப்படுத்துறாங்க. காட் ம்ஹ்ம். கேவ் ஹிம் டு ம்ஹ்ம். ஷோ ஹிஸ் சர்வன்ட்ஸ் வாட் மஸ்ட் சூன் டேக் பிளேஸ். ம். அப்ப பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கே ரெவல்யூஷன் ஃப்ரம் ஜீசஸ் கிறிஸ்ட். இயேசு கிறிஸ்துக்கே வெளிப்படுத்தினது யாரு? இயேசு இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தினது காட் தான். அதானே போட்டிருக்கு. விச் ம். காட் கேவ் ஹிம் ம். டு ஷோ ஹிஸ் சர்வன்ட்ஸ். ம்ஹ்ம். ஓகே. ம். வாட் மஸ்ட் சூன் டேக் பிளேஸ். ம்ஹ்ம். அவ பார்க்கும்போது இது வந்து நம்ம பார்த்த ஐசியாவோட ஒத்துப்போது பாருங்க. ம்ஹ்ம். ஐசியா 44 நம்ம என்ன படிச்சோம்? இன்னின்ன காரியங்கள் இந்த நேரத்துல வர வச்சு ம்ஹ்ம். பண்றது யார் சொல்லி கேக்குறாங்க. ஓகே. ம். என்ன தவிர வேற யாரும் இல்லையே யாரும் அப்படிங்கிறது. இல்லையே. நோ ம். அதர் ம். கண்மலை சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். ம். What has happened since I ம்ஹ்ம். established ancient people? What is yet ம்ஹ்ம். to come? ம். ஓகே. லெட் மீ டிக்ளேர் டு யூ பிஃபோர். ம். எல்லாத்தையும் சொல்றாராம். ஓகே. ம். அப்ப பாத்தீங்கன்னா, தேவன் வந்து வெளிப்படுத்துறாரு சொல்லி பார்க்கிறோம். இயேசு ம். கிறிஸ்து வெளிப்படுத்தினது சொல்லி பார்க்கிறோம். ம். அப்ப ம். அத வந்து என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? He made it known by sending his angel ம்ஹ்ம். to his servant John. யோவானுக்கு வந்து இத வந்து அனுப்புறாரு சொல்லி பார்க்கிறோம். யார் ம்ஹ்ம். மூலமா? ஒரு ஏஞ்சல் மூலமா அனுப்புறாரு ம். சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். அப்ப எத்தனை பேர் மாறி மாறி வருது பாருங்க. ம். காடு, ம்ஹ்ம். ஜீசஸ் ம்ஹ்ம். கிறிஸ்ட், ஜீசஸ் கிறிஸ்ட்ன்னு ஒரு ஏஞ்சல், ஏஞ்சல் கிட்ட இருந்து ஜான், ஜான் கிட்ட இருந்து இப்ப நம்மளுக்கு. ம். ம். ஓகே. ஸோ ம். இத்தனை கை மாறி இருக்கு. ஓகே. ம். இப்போ இப்போ பாத்தீங்கன்னா, என்ன நடக்க போகுது சொல்லிட்டு, வாட் மஸ்ட் சூன் டேக் பிளேஸ் அப்படி ம். சொன்னாலே என்னது? ம்ஹ்ம். எதிர்காலத்தை பத்தி, ஒரு டைம் ம்ஹ்ம். ம்ஹ்ம். பத்தி. ஓகே. ம். சொல்லி பார்க்குறோம். இதுல இன்னொன்னு விஷயம் என்னதுன்னா, வாட் எவர் டெஸ்டிஃபைஸ் டு எவ்ரிதிங் ஹி saw, தட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் டெஸ்டிமனி ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட். பிளஸ் இஸ் த ஒன் ம்ஹ்ம். who reads along the words of this prophecy. ம்ஹ்ம். ஓகே. சத்தமா இந்த ப்ராஃபஸிய படிக்கிறாங்க. ம். படிக்கிறதே ரீட்ஸ் ம். அலவுட் ம். படிக்கிறவங்களே அண்ட் பிளெஸ்ட் ஆர் தோஸ் ஹூ ஹியர் இட். ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் ம். என்ன போட்டிருக்கு? ரீடு, ம். அடுத்து வாசிக்கிறவங்களும் சரி, ஹியர் கேட்கிறவங்களும் சரி, அத அண்ட் மனசார ஏத்துக்கிறவங்களும் சரி. டு ஹார்ட் ம்ஹ்ம். ம். வாட் இஸ் ரிட்டன் பிகாஸ் த ம். டைம் இஸ் நியர். ம்ஹ்ம். ஓகேவா? ம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆஹ், சில பேர் வந்து வசனம் சொல்றத வந்து கேக்குறாங்க. ம். ஓகேவா? அத வந்து ஒருத்தவங்க படிக்கிறாங்க. ம். ஓகே. அத வந்து இருதயத்துல ஏத்துட்டு அதப்படி நடக்கிறாங்க. ம். இங்க எல்லாருமே என்னதான்? பிளஸ்ட் ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். பிளஸ்ட் அண்ட் ம். பிளஸ்ட் ஆர் தோஸ் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். who read it and take it to the heart. ம்ஹ்ம். ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா, இது புரியுமா புரியாதா சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் புரிய வச்சிருவார். புரிய வைக்கிறார். ம்ஹ்ம். எப்படி ம்ஹ்ம். வந்து அவர் வந்து குடுக்குறாரோ, அந்த மாதிரி தான் தேவன் ம்ஹ்ம். புரிய வைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்னால கிடையாது. அதான் ம்ஹ்ம். ஒரு வசனம் கூட நம்ம படிச்சோம்ல. ம். நேபுகாத்நேசர் வந்து கணக்கு கொண்டவரு. ம். அத அங்க இருக்கிற சாஸ்திரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது தேவனை தவிர மனுஷர் ம். ஒருவராலும் புரிய வைக்க முடியாது சொல்லி ம்ஹ்ம். ம். சொல்லுவாங்க. ம். அந்த வசனம் வேணா நான் காமிக்கிறேன். டேனியல் ம்ஹ்ம். 2ஆம் அதிகாரம். இது நம்ம 2ஆம் அதிகாரம் பார்த்திருக்கோம் ஏற்கனவே. டேனியல் 2. பார்த்துருக்கோம். அந்த அந்த ஃபுல் ஈவென்ட் பார்த்தோம். அது அது ஆ 2ஆம் அதிகாரத்துல வருதான்னு ஞாபகம் இல்ல. அந்த என்னதுன்னா, அவரு கல் சொல்ல வந்து மாட்டாரு. அதான் அந்த அந்த சொல்ல மாட்டாரு அந்த கதைய. அந்த தன்னோட கனவ சொல்லாம நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிருவாரு. இவங்க என்ன ஆ பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்ட். அ. அப்ப அப்ப இங்க சொல்றாங்க பாருங்க 10ஆம் வசனத்துல. ம்ஹ்ம். ம்ஹ்ம். The astrologers answered the ம். king, there is no one on earth who can do what the king asked. No ம்ஹ்ம். king, however greater or mightier, have ever asked such a thing of any magicians or enchanters or astrologers. ம்ஹ்ம். What the king asks is too difficult. No one can reveal it to the king except the gods, and they do not live among humans. ம்ஹ்ம். சொன்ன உடனே இங்க என்னதுன்னா, டேனியல் வந்து அதை கேட்கிறாரு. கேட்டு ம்ஹ்ம். அடுத்த நாள் அவருக்கு வந்து விஷன் கிடைக்குது. ம்ஹ்ம். ம். கிடைச்ச உடனே அவர் வந்து போய் சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம்ஹ்ம்.
ஓ! இந்த மாரி வெளிப்படுத்தலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தேவன் தான் வெளிப்படுத்தணும். நம்மளோட ஓன் கஷ்டங்கள்னாலயும், விருப்பத்தினாலயும் நம்ம பண்ண முடியாது. ம், ஓகே. ம், அதுவும் தான். ஆனா என்னதுன்னா, ம், அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, முயற்சி எடுக்கணும். அதான் சொல்றாங்க. ம்ஹ்ம், ஒன்ஸ் ஹூ ரீட்ஸ் இட் ம்ஹ்ம், அதுக்காக நீங்க ட்ரை பண்றீங்க. ஓகே. அது ம்ஹ்ம், புரிஞ்சுக்கணும் ட்ரை பண்றீங்க. ஹியர்ஸ் இட் ம்ஹ்ம், அண்ட் டேக் ம்ஹ்ம், இட் டூ த ஹார்ட். ஓகே. ம், அது படிக்கிறாங்க, படிச்ச உடனே அத கேட்கறாங்க, கேட்ட உடனே அத வந்து இருதயத்துல ஏத்துறாங்க சொல்லி குடுக்குறோம். ம்ஹ்ம், ஓகேவா? ம், ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகமே பார்த்தீங்கன்னா, மேல்கட்டிட போதனைகளான ம்ஹ்ம். புத்தகம். ஃபுல்லா ப்ராஃபஸி சம்மந்தமாவே இருக்கு. ம்ஹ்ம், ஓகே. இது அதுவும் ம், பார்த்தீங்கன்னா, இனி சம்பவிக்க போதுன்னா எப்பயிலருந்து சம்பவிக்க போறது? ம்ஹ்ம். கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம், இல்ல ஜானுக்கு அப்புறம். கரெக்ட். ஓகே. ம்ஹ்ம், 95 ம்ஹ்ம், ஏடிக்கு அப்புறம். ம்ஹ்ம், ஓகே. சம்பவிக்க போற ம், காரியங்கள். நம்ம என்ன ம்ஹ்ம், நெனச்சுக்கூடாதுன்னா, ஓகே. ம், நம்ப வாழ்ற காலத்துல நெறைய பேர் நெனச்சுப்பாங்கன்னா, இப்பயிலருந்து நெனச்சுப்பாங்க. ம்ஹ்ம், ம். நம்ம இந்த வாழ்றதா இடத்துல. கடைசி ம், அதுலருந்து. இது ம்ஹ்ம், ஜானோட டைம்ல இருந்து அது சொல்ல வராங்க. ம்ஹ்ம், ஓகே. ம்ஹ்ம், ஏன்னா அப்பதான் குடுக்கப்பட்டது. ம், இனி சம்பவிக்க போதுன்னா அவரோட டைம்ல இருந்து ம், நம்ம பார்க்கணும். ஓகே. ம், அப்ப நெறைய ஹிஸ்டரிஸ் நெறைய இருக்கும். அப்பனா வந்து ம்ஹ்ம், ஏற்கனவே நடந்து முடிஞ்சதெல்லாம் என்ன ஆயிடும்? ஹிஸ்டரிஸ் ஆயிடும். ம்ஹ்ம். கரெக்ட். சோ அதெல்லாம் ம், நம்ம பார்ப்போம் இதுல. ம், ஓகேவா? ம், சரி. இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்க்கலான்னு இருந்தேன். சபை பத்தி. ம்ஹ்ம், எதுனா 14 1ல பாருங்க. 14 1ல இருந்து. இதான் வந்து எதுனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபை இருக்காங்களாம். ம்ஹ்ம், கூட்டம். ஒரு ம், கூட்டம். ஓகே. அவங்க கிறிஸ்துவுடனே சேர்ந்து ஆளுகை செய்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம்ல. ம்ஹ்ம், ம், சோ அந்த விஷயம் தான் இது. ம்ஹ்ம், இத மட்டும் நம்ம படிக்கலாம். படிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். ம். படிங்க. 1 ஒரு நிமிஷம். ரெவலேஷன் 14 1ல இருந்து. 14. பின்பு நான் பார்த்தபோது, இதோ ம். சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும், அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்கக் கண்டேன். ம். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும், பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகக் கேட்டேன். ம். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போலிருந்தது. ம். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும், மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டைப் பாடினார்கள். ம். அந்தப் பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரேயல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ளக் கூடாதிருந்தது. ம். ஸ்திரீகளால் தங்களைக் கறைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ம். கற்புள்ளவர்கள் இவர்களே. ம். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரைப் பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் ம். மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ம். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் ம். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருந்தார்கள். போதும். ஓகேவா? ம். சோ இப்ப நம்ம சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ம்ஹ்ம். இத வச்சு ம். நம்ம பார்க்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 10 வர்ஜன் ம். கன்னிகைகள் பார்த்தீங்க. ம். ம். இவங்க என்ன பண்ணாங்களாம்? கன்னிகைகளா இருக்காங்களாம். ம். ஓகே. தே ம். ரிமைன் ம். வர்ஜின்ஸ் ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதான் இவங்களோட அடையாளம் எப்படி நீங்க இவங்கள வந்து கண்டுபிடிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ம். உமனோட டிஃபைல் பண்ணல. உமன் ம். சொல்லி ம். போட்டுருக்கு. உமன் யாரு? வெர்ஜின் யாரு? ம்ஹ்ம். ம். ஓ! இந்த வுமன் தான் அந்த இன்னொரு ப்ராபஸி பார்த்தோம்ல. அந்த சிகப்பு கலர் வஸ்திரம் தரித்த ஒரு இது அப்படின்னு பார்த்தோமே அதா? ஆ ஆமா. கரெக்ட். அந்த டிராகன் மேல ம்ஹ்ம். உட்கார்ந்திருக்கு. ம். கரெக்ட். ம். ஓகே. அது ம். உமன். ஓகே. ம். அதோட இவங்க ம். என்ன பண்ணலையாம்? கலக்கல. மிக்ஸ் ம். ஆவல. ம். ஓகே. ம். தே ரிமைன் வெர்ஜின். ம். அந்த உமன் என்ன பண்ணுச்சு? அப்ப 2மே பார்த்தீங்கன்னா சபை தான். ம்ஹ்ம். இது ஒரு சபை. உமன் ஒரு சபை. ம். இது ஒரு சபை. ம். ஓகேவா? அந்த சும்மா ஒரு க்ளூ குடுக்குறேன். ஹையர் ம். டாக்கிங்ஸ்ல. ம். அப்போ 2 பேரும் சபை தான். ம். இந்த உமன் என்ன பண்ணாச்சு? டிஃபில் ஆயிடுச்சு. டிஃபில்னா என்னாச்சு? ம். அது ம். எல்லா வித தப்பும் பண்ண கெ ஆரம்பிச்சுச்சு. கெட்டு ஓகே. போணுச்சு. ம். கெட்டு ம். போயிடுச்சு. ம். எல்லா டாக்ட்ரின் மாத்திடுச்சு. ம். எல்லா வித ம்ஹ்ம். உலகத்தோட இதுவும் வந்து உள்ள இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஆனா ம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, டு த கோர் பியூர்ல வந்து அப்படியே பியூரா இருக்காங்க. வெர்ஜின். ம்ஹ்ம். ம். ம். அதனால தான் வெர்ஜின் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த உண்மையான டிஃபரன்ஸ். சத்தியத்த அறிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றோம். ஆமா. அறிஞ்ச அந்த அறிஞ்சிருக்காங்க. மக்கள், அந்த சபை ஆமா, மக்கள் அப்படின்றாங்க. ஆமா. ம். டு த கோர், டு த கோர். ம். ஓகேவா? அதான் இங்க சொல்லி பார்க்கிறோம். வெர்ஜின். ம். ம்ஹ்ம். ஓகே.
எதுக்குன்னா கிரைஸ்ட் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ம், ம், சொல்லி பாக்குறோம். ஓகே, ம், அப்போ இதுதான் ம், வெர்ஜன் சொல்லி பாக்குறோம். ம், ஓகே, ம், நெக்ஸ்ட் வந்து ம், தே ஃபாலோ த lamb wherever he goes. ம், என்னை பின்பற்றுங்கள், ம், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை ம்ஹ்ம், எடுத்துக்கொண்டு ம்ஹ்ம், தன் தகப்பனையாவது ம்ஹ்ம், தாயாவது என்னை ம், காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு ம்ஹ்ம், பாத்திரம் அல்ல. நான் ம், உலகத்தில் நான் வந்து ம், சமாதானத்தை கொடுக்க வரல, உலகத்தில் ம், ஆக்கினியை போட வந்தேன். ம்ஹ்ம், ஓகே, பிரிங் ஸ்வாட் அகேன்ஸ்ட் ம், த வேர்ல்ட் சொல்லி சொல்றாரு. அப்ப ம், அவர் என்ன சண்டை போட வந்தாரா, கத்தி சண்டை போட வந்தாரா? பாத்தீங்கன்னா ம்ஹ்ம், கிடையாது. ம்ஹ்ம், இந்த சத்தியத்தின் நிமித்தம் என்ன ஆகுமா, ம்ஹ்ம், குடும்பத்துக்குள்ளேயே பிரிவினை இருக்கும். ம், ஓகே, ஏன்னா ம், உலகத்தாருக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கும் சம்மந்தமே இருக்காது சொல்லி பாக்குறோம். ரெண்டு பேரும் ம்ஹ்ம், அகைன்ஸ்ட் ஆப்போசிட்டா இருப்பாங்க. ம், ஓகேவா, அதான் இந்த வெர்ஜனோட இது ம், சொல்லி பாக்குறோம். ம்ஹ்ம், ஓகே, பாத்தீங்கன்னா அவர் எங்கெல்லாம் போறாரோ அவங்க பின்னாடி போறாரு ம்ஹ்ம், சொல்லி போறாங்க சொல்லி வேற வேற ஹீகோஸ். ம்ஹ்ம், தேவர் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் ம், அமங் மேன்கைண்ட். என்னது, ம்ஹ்ம், உலகத்திலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ம்ஹ்ம், மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் இல்ல, ம்ஹ்ம், பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். ஓகே. ம், அதான் நாம பாக்குறோம். ம், செப்பரேட் ம், ஹீகியோஸ் என்னதுன்னா, ம். இவர்கள் சாங்டிஃபைட். உலகத்தார் அல்லாத போல ம், சான்டிஃபைடு. ம், இவர்கள் உலகத்தார் அல்லாத போல ம், நான் உலகத்தார் அல்லாத போல இவர்களும் உலகத்தார் அல்ல, நான் ம், உலகத்திலிருந்து இவங்களை மீட்டுக் கொண்டேன்னு சொல்லி சொல்றாரு. வேணா படிக்கலாம். ம். யோவான் 17:16. இது நான் கிடையாது, இது கிடையாது. கரெக்ட், படிக்க ம்ஹ்ம். படிக்க 16. நான் உலகத்தா உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இதை நம்ம என்ன பார்த்தோம்? சான்டிஃபை சொல்றது ம்ஹ்ம். ஈகியோஸ். ஈகியோஸ்னா ம். என்னது? கான்சிக்ரேட், எடுத்துக்காட்டு. செட் ம். அப்பார்ட். ம். செட் ம். அப்பார்ட்னா என்னது? பிரித்தெடுக்கிறது. ம். ம். பிரிச்சுட்டாங்க. ஓகேவா, ம்ஹ்ம். அதான் அப்ப நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, தேவர் பர்ச்சேஸ்ட் அமங் மேன்கைண்ட். மேன்கைண்ட்னா என்னது? ம்ஹ்ம். ம்ஹ்ம். மனுக்குலத்திலிருந்து ம்ஹ்ம். மீட்கப்பட்டவங்க. ஓகே, ம்ஹ்ம். பிரித்தெடுக்கப்பட்டவங்க ம்ஹ்ம். சொல்லி பாக்குறோம். ம்ஹ்ம். ஓகே, சம்திங் வேற ஒரு வேலைக்காக ம்ஹ்ம். மேன்கைண்ட் ம். மனுக்குலத்திலிருந்தே என்ன என்னதுன்னா, மனுஷன் தலைமையிலிருந்தே பிரிச்சுட்டாங்களாம். பிரிச்சு ம்ஹ்ம். அவங்கள வேற ஒரு தலைமைக்கு கூட்டு போறாங்க. ம்ஹ்ம். ஓகே, ஹையர் ம். பீயிங்ஸா. ஓகேவா, ம்ஹ்ம். அது மட்டும் இல்லாம ஆஃபர்ட் ஆஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் காட். ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் பாத்தீங்கன்னா ம். 1 கொரிந்தியர் 15 22 23 அதுல வரும். 23 படிங்க. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். ம், முதற்பலனானவர் கிறிஸ்து. ம். பின்பு அவர் வருகையில அறுவடைய அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் கிரைஸ்ட், தென் ம். when he comes those who belongs to him. ம். சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் கூட பின்னாடி வரவங்க சொல்லி ம். பாக்குறோம். ம்ஹ்ம். ஓகே, இயேசு ம். கிறிஸ்துவோட இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் சொல்றது என்னதுன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்களாம்? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சாங்க. இந்த ம்ஹ்ம். இந்த பூமியில சொல்லி பாருங்க. ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் பிலீவ் இன் கிரைஸ்ட். ம்ஹ்ம். அது பாத்தீங்கன்னா எபேசியர் ம்ஹ்ம். 1ஆம் அதிகாரம். ஓகே, ம். 12ஆம் வசனம். 11, கனம் 12 படிங்க. ம். ஆ, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே ம், நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய ம், மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது ம். சித்தத்தின்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்குத் தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். பாத்தீங்களா? என்னதுன்னா, ம். கிறிஸ்துவை மேலே முதலாவது நம்பிக்கை வைத்த நாங்கள். ஃபர்ஸ்ட் ம்ஹ்ம். ஹோப் இன் கிரைஸ்ட் ம்ஹ்ம். சொல்லி பாக்குறோம். ம்ஹ்ம். சோ அதான் இங்க வெளிப்படுத்தல் 14ல பாக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ம்ஹ்ம். ஃப்ரூட். ஓகே, ம். ஆஃபர்ட் ஆஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் காட் சொல்லி ம்ஹ்ம். பாக்குறோம். ம்ஹ்ம். அந்த லேம்ப். ஓகே, ம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நோ லை வாஸ் ஃபவுண்ட் இன் தர் மவுத், தே ஆர் பிளேம்லெஸ். ம்ஹ்ம். ஓகே, இது ம். பாத்தீங்கன்னா ம். அடிக்கடி பவுல் வந்து சொல்லுவார், ம். குற்றமற்றவங்களும் குறையற்றவங்களும் காணப்படுங்கன்னு சொல்லிட்டு. ஃபார் ம். எக்ஸாம்பிள் இந்த வார்த்தையை நம்ம பாத்துக்கலாம் பாருங்களா, பிளேம்லெஸ். அது யாருக்கு சொல்றாங்க நீங்க பார்க்கலாம்.
12 2 பேதுரு 3:14. ரெண்டு பேரும் 3:14. ம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அவர் சந்நிதியில் சொல்லும்போது ம்ஹும். என்னது? நம்ம இங்க என்ன படிச்சோம்? 14ல பிஃபோர் த த்ரோன் ஆஃப் காட் சொல்லி பார்க்குறோம். ம். அதானே போட்டிருக்கு தமிழ்ல. இங்க ரெவலேஷன்ல தானே சொல்றீங்க? ரெவலேஷன் 14:5ல. ம்ஹும். கொள்ளப்பட்டு இந்த ஆட்டுக்குட்டியான அவருடைய பிதாவின் நாமத்தில் எழுதியிருந்துட்டேன். 5:5 14:5. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருந்தார்கள். ஓகே, அதுதான் நம்ம இங்க பேதுருல படிக்கிறோம். என்ன சொல்லி ம். போட்டிருக்கு? ம்ஹும். ஸ்பாட்லெஸ் அண்ட் பிளேம்லெஸ் ம். அவருடைய முன்னாடி சொல்லி பார்க்குறோம். ஓகே, ம். ஸோ மேக் எவரி எஃபர்ட் டு பி ஃபவுண்ட் ஸ்பாட்லெஸ் அண்ட் பிளேம்லெஸ் அண்ட் ம். அட் பீஸ் வித் ஹிம். ம். ஓகே, அவர் முன்னாடி இருக்கும்போது சொல்லி பார்க்குறோம். ம்ஹும். ஸோ முழுக்க முழுக்க நம்ம பார்க்கும்போது இது இன்னும் நிறைய வசனம் இருக்கு அது ம். சம்பந்தமா. ம். இங்க எப்ரேயர்ல பார்த்தீங்கன்னா ஹோலி அண்ட் ஸ்பாட்லெஸ் பியூர் செட் அப்பார்ட் ஃப்ரம் சின்னர்ஸ் எக்ஸால்டட் அபவ் த ஹெவன். ஓகே, தீத்துலையும் பார்த்தீங்கன்னா அதான் சின்ஸ் ஓவர்சியர் மஸ்ட் பி பிளேம்லெஸ். இது ஓவர்சியர் பத்தி சொல்றாங்க. எல்டர் மஸ்ட் பி பிளேம்லெஸ். தீமோத்தேயு, you are a witness of God, ம்ஹும். God of holy righteousness and blameless we were among you with the believers. Strengthen the heart. மத்தேயு லூக்ல ஒரு இடத்துல வரும்னு நினைக்கிறேன். இது 1 கொரிந்தியர் 1:8. He will also keep you firm to the end, so that you will be blameless on the day of the Lord Jesus Christ. ம்ஹும். Context. ம். Okay. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களோட குவாலிட்டி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட எந்த விட மாசான விஷயங்களும் இருக்கக்கூடாது, வஞ்சிக்கிறது ம்ஹும். இருக்கக்கூடாது சொல்லி ம்ஹும். பார்க்குறோம். ஓகேவா? ம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்ம வந்து ஐசியா 53ல படிச்சோம்னா ஆஹ், ஒரு வசனம் இருக்கு. அது என்னதுன்னா there was no in his mouth. 1 பேதுரு 2:22. ஐசியா இல்ல, 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஐசியால தான் இருக்கு ம்ஹும். பாருங்க, 53:9. ம்ஹும். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை ம். செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. வஞ்சனைனா என்னது? வஞ்சனைனா அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்வதுதான். Dishonest behavior, trying to make ம்ஹும். someone believe something ம்ஹும். that is not true. ம். என்னதுன்னா இப்ப சாத்தான் வந்து என்ன பண்ணான்? வஞ்சித்தான், ம். டிசீவ் ம். சொல்லி பார்க்குறோம். ம். இப்ப எக்ஸாம்பிள் ம். நம்ம கூட வந்து சில நேரத்துல என்னதுன்னா ஆஹ், நம்ம ஆதாயத்துக்காக நம்ம வந்து ஒரு பண்ணுவோம் பாத்தீங்களா? ம். அந்த மாதிரி இல்லவே இல்லை சொல்லி பார்க்குறோம். ம்ஹும். ம். பாத்தீங்கன்னா இந்த மக்கள் சபை மக்கள் என்ன எப்படி இருக்கணுமா? அவரை பின்பற்ற மக்களா இருக்கணுமா? நோ ம்ஹும். லை. வஞ்சனைனா ம்ஹும். அந்த எதுக்காக சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா பொய் சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வஞ்சிக்கிறதுக்காக பொய் சொல்றாங்க. ம்ஹும். சம்திங் குட் வந்து அவங்களுக்கு வேணும்னு சொல்லி நினைச்சு
என்ன பண்றாங்கன்னா வஞ்சனை வந்து செய்யறாங்க சொல்லி பாக்குறோம். ம். பட் இங்க என்ன போட்டிருக்கு, நோ லை வாஸ் ஃபவுண்ட் இன் தேர் மவுத், ம். தே ஆர் ம். பிளேம்லெஸ். ம். ஏன்னா கிறிஸ்து அப்படிதான் இருந்தாரு. ம். ஓகே, அவரை பின்பற்ற மக்களா இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ம். ஓகேவா, there are no have not done violence nor ம். was any deceived. அப்போ நம்ம ம். வந்து நம்மளுடைய ஆதாயத்துக்காக இந்த உலகத்துல வந்து எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, வெறும் தேவ காரியம் மாதிரி கிடையாது, எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி, நம்மளோட ஆதாயத்துக்காக நம்ம வந்து மத்தவங்க கிட்ட வந்து பொய் சொல்ற மாதிரியோ இந்த மாதிரி பண்றதா இருந்ததுன்னா அது தப்புன்னு சொல்றது நம்ம பாக்குறோம். ம். ஓகே, ம். இதெல்லாம் தான் அவர் பின்பற்ற மக்களா சொல்லி பார்க்குறோம். அப்போ ம். பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட்ல இருக்கிறது யாரு, மொத்தம் எத்தனை கூட்டம், எத்தனை பேர் இருக்காங்களா? 1,44,000 பேர். ம். 1,44,000 பேர். ம். இது யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து காசாவோட ஜனத்தொகை எவ்வளவு தெரியும்ல? ம்ஹ்ம். அதே பாத்தீங்கன்னா 1 ம்ஹ்ம். மில்லியன் மேல ம்ஹ்ம். ம். காசா 500,000 பாப்புலேஷன். அது 2017ல. ம்ஹ்ம். 17 இப்போ 1 மில்லியன் கிட்ட சொல்றாங்க. ஓகே, ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா அது சின்ன நகரம், குட்டி ம். ஒரு ம். சின்ன ஏரியா. ஓகே, ம்ஹ்ம். நியூயார்க் சிட்டி கூட கிடையாது, அது கூட பாதி ம்ஹ்ம். சிட்டி ம்ஹ்ம். இதுல. ம். ஓகே, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க. அப்போ ம். 2000 வருஷம் ஆச்சு ம்ஹ்ம். தேவனுக்கு ம். எத்தனை பேர் கூட்டுறதுக்கு 1,44,000 பேர். பேரை. ம்ஹ்ம். இதுதான் ம்ஹ்ம். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாரு. ம்ஹ்ம். கூட்டம், மக்கள் ம்ஹ்ம். சொல்லி பார்க்குறோம். அவரை முற்றிலுமா எங்க போனாலும் அவர் பின்னாடி போறவங்க, ஃபாலோ ம்ஹ்ம். பண்றவங்க. அந்த ம்ஹ்ம். எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா பொன்னை புடமிடுறது கூட புடமிடுறாராம். அது வேணா ம். ம். படிங்க. ம்ஹ்ம். ஒன்னு பேதுரு 7, 1:7. 1 பேதுரு 1:7. அதான் நான் வந்துச்சு. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதைப் பார்க்கிலும் அதிக விலையேறப் பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க என்னெல்லாம் இருக்கு, புகழ்ச்சி, மகிமை, கணம். ஆனா என்ன இருக்கு அதுக்கு முன்னாடி? ப்ரூவன் ஜென்யூன். ஓகே, ஜென்யூன்னா என்னது? உண்மையிலேயே நீ வந்து கரெக்டான ஆளா, உண்மையிலே நீ பாத்திரவானா சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா காட் டெஸ்ட் பண்றாராம். ஓகேவா, அப்ப ஜென்யூன் சொல்லி ப்ரூவ் ஆயிட்ட பிறகு காட் என்ன பண்றாரு, அடுத்து அவங்கள வந்து கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஓகே, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது. சோ இது இருக்கு. அப்புறம் இன்னும் நிறைய வசனம் அந்த இதுல இருக்கு. ஆனா இதோட இது பாக்குறோம். ஓகே, இது புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? டைம் ப்ராபசிஸ், சபையை பத்தின ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்தோம். ஓகேவா, இதே மாதிரி இன்னொன்னு ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துடலாம். சோ அப்போஸ்தலர் 17:24. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? கைகளால் கட்டப்பட்ட கோயில்ல தான் வந்து தேவன் வந்து வாசம் செய்யறாரு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அதுல வாசம் செய்யல சொல்லி பாக்குறோம். ஓகேவா, எல்லாமே நம்ம இந்த கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், இந்த உலகத்தின் பார்வையில இருந்து அப்படியே கம்ப்ளீட்லி வேறதான். ஓகே, டிராஸ்டிக் டிஃபரெண்ட். அதுதான் இது பிரபஞ்சத்தின் ஆட்களுக்கு வந்து இது புரியவே இல்லை, அவங்களுக்கு தெரியவே இல்லை சொல்லி பாக்குறோம். ஒரு மறைக்கப்பட்ட ஒரு இதாவே போயிட்டு இருக்கு சொல்லி பாக்குறோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இது வெளிப்படும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, சோ அதே மாதிரி இன்னொன்னு படிக்கலாம். அப்போஸ்தலர் 7:48. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிருக்கிறார். ஆகிலும் உன்னதமானவர்
ம். கைகளால் செய்யப்பட்ட ஆலைகளில் வாசமாய் இருப்பதில்லை தானே? வாசமாய் இருக்கிறார் இங்க போட்டிருக்கு. ம். இருக்கிறாரா போட்டிருக்கு? வாசமாயிரார். ஓ! இரார்ன்னு போட்டிருக்கு. ம். ஆமா. தமிழ் வாசமாயிரார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இரார். ம். ஓகே. ம்ஹ்ம். ம். So most high does not live in the house ம்ஹ்ம். made by human hands. Okay. ம்ஹ்ம். As prophet says. சொல்லி ம். பார்க்கிறோம். ம்ஹ்ம். அப்ப பாத்தீங்கன்னா அவர் எங்க இருக்கிறாரு சொல்லி பாத்தீங்கன்னா ம்ஹ்ம். அநேகர் அந்த நம்ம இது வந்து எங்க போகணும்னா ம்ஹ்ம். யோவான் 4ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சமாரிய ஸ்திரீ வந்து பேசுவாங்க. ம். இந்த சமாரிய ஸ்திரீயோட இன்சிடென்டே செமையா இருக்கும். இது ம். பாத்தீங்கன்னாலே அது சும்மா லைட்டா சொல்றேன். சொல்லிட்டு ம். அப்படியே நான் இதுக்கு போறேன் உள்ள. ம். இங்க சமாரிய ஸ்திரீ பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆளு. ம். யோசிச்சு பாருங்க, நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு பாயிண்ட் கூட நான் பார்த்திருந்தோம். என்னதுன்னா சமாரியர்கள் இங்க வந்து ம். பாத்தீங்கன்னா இந்த பெண்ணோட பேச்சை கேட்டு விசுவாசிச்சு இயேசு ம். கிறிஸ்து இவர் தான் மெஸ்ஸியா சொல்லி நம்பினாங்க. ஞாபகம் இருக்கா? ம்ஹ்ம். ஆனா ம். அந்த பன்னி வந்து ஒரு ஆளுக்குள்ள போயிடும். ம். ஓகே. அது விரட்டின உடனே அப்ப அநேக மக்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்த விட்டு நீங்க போங்க சொல்லி சொல்லுவாங்க. ஞாபகம் இல்லையே. ஓகே, ஓகே. சரி. இத இந்த இந்த இன்சிடென்ட் படிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட். ம். ம். ஓகே. இத 4:1ல இருந்து படிங்க. ம்ஹ்ம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். ம். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் ம். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். ம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. 6ஆம் மணின்னா என்னது? நம்ம மத்தியானம் அப்படின்னு பார்த்தோம். 12 மணி. கரெக்ட்டா? லூனார் கேலண்டர். லூனார் கேலண்டர். ம். ஃபர்ஸ்ட் அவருடைய சீகார் ம். சீகார் வந்து மேப்ல பார்க்கலாம். ம். இங்க தெரியுதா சீகாரு? ம். சமாரியா. யூதேயால இருந்து ம். நான் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வராங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அவங்க வந்து ஜீசஸ் லெஃப்ட் ஜூதேயா அண்ட் வென்ட் பேக் டு கலிலேயா சொல்லி ம். போட்டிருக்கு. ம். யூதேயா சொல்றது வந்து ஒரு ஸ்டேட், கலிலேயா சொல்றது ஒரு ஸ்டேட். இப்ப எப்படி ம். தமிழ்நாடுக்கும் இப்போ மத்திய பிரதேஷ்க்கும் ம். மகாராஷ்டிராக்கும் நடுவுல வந்து ம். கர்நாடகா இருக்கும். அது மாதிரி ம். ம். யூதேயாக்கும் கலிலேயாக்கும் நடுவுல வந்து சமாரியா இருக்கு. சோ இந்த ம். மேப்ல பார்த்தோம்னா ம். இங்க பாத்தீங்கன்னா கலிலேயா ம். கலிலேயா இங்க இருக்கு. ஓகேவா? ம். அப்புறம் யூதேயா இங்க இருக்கு. ம்ஹ்ம். கலிலேயா, யூதேயா, சமாரியா இது. ஓகே. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா டெக்கபோலிஸ். டெக்கபோலிஸ் சொல்றது தான் வந்து புறஜாதி தேசம் ம்ஹ்ம். சொல்லி பார்க்குறோம். இது இங்க நடந்த இன்சிடென்ட்லாம் நம்ம பார்க்கலாம். அது சூப்பரான ஒரு இன்சிடென்ட் இருக்கும். ம்ஹ்ம். என்னதுன்னா இயேசு கிறிஸ்து வந்து ம். புறஜாதி மக்கள்கிட்ட போயிட்டு அங்க சில இதெல்லாம் செய்வாரு. செஞ்சுட்டு திருப்பி வருவாரு. அதே மாதிரி ம்ஹ்ம். இங்க சீதோனுக்கு என்னாச்சு? சீதோன் தேசத்துக்கு போவார் சொல்லி பார்க்குறோம். ம். ஓகே. ஸோ ம்ஹ்ம். சரி, பேக் டு இது வந்துடலாம். ம். அங்க இருக்கிற சீகார் தான் இது. சீகார் சொல்ற இடம். ம்ஹ்ம். ஓகே. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். ம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்குத் தா என்றார். ம். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்குத் தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். ம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத் தா என்று உன்னிடத்தில் கேட்கிற இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ம். இந்த லேடிக்கு புரியல. அடுத்து என்ன சொல்றாங்க? அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? ம்.
இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் பாருங்க, யாக்கோபு ம்ஹும். வந்து இந்த லேடி என்ன சொல்றாங்க? பிதா சொல்றாங்க. ம்ஹும். ம்ஹும். அப்ப சமாரியர்கள் யாரு? யாக்கோபோட வம்சத்துல வந்தவங்களா? சமாரியர் சொல்லி ஒரு வம்சமே இல்லையே. அதாங்க. ம். யார் சொல்லி பாத்தீங்கன்னா, ம். அந்த பாபிலோன் முற்றுகைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அசிரியா வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ம்ஹும். ஆஹ் இஸ்ரேல வந்து புடிச்சிட்டு போயிடுச்சு. ம். மொத்தம் வந்து ஆஹ் இஸ்ரேல் ம். கிங்ஸ் ம். இன் பைபிள் பாத்தீங்கன்னா 2 பிரிவா பிரிஞ்சிருக்கும். ம். ஓகேவா? எதுனா சாலமனுக்கு அப்புறம் இது ம். தெரியுதா? கிளியரா தெரியல. அதை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணுங்க. ம்ஹும். விக்கிபீடியா. ம். ம். இப்ப தெரியுதுல? ம். ஓகே, சவுலு முதல் ராஜா, ம். அதுக்கப்புறம் ம். தாவீது. ம்ஹும். தாவீதுக்கு அப்புறம் யாருன்னா சாலமன் வராரு. ம். சாலமன் வந்து பயங்கரமா தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் செஞ்சதுனால அவன் ம். ராஜ்யம் வந்து 2ஆ பிரிஞ்சிரும். ம். ரெகோபியாம அப்புறம் ம். ஜெரோபியம் சொல்றது அவனோட ஜெனரல் கிட்ட ம். போயிடும். ம். ஓகே, ம்ஹும். ம்ஹும். ஜெரோகிட்ட சொல்லுவாரு, நீ வந்து ஒழுங்கா இருந்தனா உன் ராஜ்யத்தை வந்து நான் எப்பயுமே வச்சிருப்பேன். எப்படி வந்து தாவீது கிட்ட ப்ராமிஸ் பண்ணணும், அவன் சந்ததி வந்து எப்பயுமே இருக்கும், லீனியேஜ் இருக்கும் சொன்னோம், அதே மாதிரி உன் லீனியேஜும் இருக்கும் சொல்லி சொல்லுவாரு. ம்ஹும். ஆனா ம். அவனும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர தப்பு பண்ணிட்டு இருப்பான். அதனால ம்ஹும். மாறிட்டே இருக்கும். ஓகே, ம்ஹும். அவன் ஜென்ரல் வேற ம்ஹும். ஒருத்தங்க அப்படி மாறிட்டே இருக்கும். ம்ஹும். ஓகேவா? ம்ஹும். அப்ப பாத்தீங்கன்னா இது இஸ்ரேல், ம்ஹும். இஸ்ரேலோட கிங்டம். ஸோ ரெட் கலர்ல இருக்குது, இண்டிகேட்ஸ் ரூலர்ஸ் ஆஃப் இஸ்ரேல். ம். ஓகேவா? இந்த இது வந்து டைரக்டா ஸ்டார்டிங்ல யுனைடெட் கிங்டமா ம்ஹும். இருந்தது. ம். ஓகே, சாலமன் வரைக்கும். ஓகேவா? ம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டிவைடட் ஆயிடுச்சு. டிவைட் கிங்டம் ஆஃப் ம். பாத்தீங்கன்னா கிரீன் இங்க இருந்து ம். ஃபுல்லா இவங்க இருக்காங்க. சூடா. அப்ப பாத்தீங்கன்னா ம்ஹும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மனாசே, ம். ஆமோன் ம். சொல்ற ராஜாக்கள் இங்க யூதால இருக்கும்போது ம். இங்க வந்து ஓசியாவோட முடிஞ்சிச்சு ம்ஹும். கிங்டம். அப்ப ம்ஹும். பாத்தீங்கன்னா ஃபால் ஆஃப் இஸ்ரேல் ம். பாத்தீங்கன்னா 722 பாத்தீங்கன்னா அரௌண்ட் 10 years after the initial deportation, the rule and city of the northern kingdom of Israel, Samaria, was finally taken by the Sennacherib II. Okay, ம்ஹும். after a 3-year siege started by the Salmaneser சொல்லி பார்க்குறோம். ஓகே, ம்ஹும். சல்மனேசர் இவங்களாம் யார் பாத்தீங்கன்னா வந்து அசிரிய கிங்ஸ் சொல்லி பார்க்குறோம். ம்ஹும். இது ம்ஹும். அவங்களுடைய குரானிக்கல்ஸ் இருக்குல்ல, ம். அந்த இதுல ம். அதுலயே இருக்கு சொல்லி பார்க்குறோம். இந்த ம்ஹும். கிங்டம் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ம்ஹும். இவங்க தான் 722 இருந்தாரு. ஓகே, ம். இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் செனகரிப். செனகரிப் ம். பத்தி தான் போட்டிருக்கோம். என்னதுன்னா ம்ஹும். ஆல்மோஸ்ட் வந்து எருசலேமை பிடிக்க வந்துருவாரு. ம். யூதா கிங்டம் ஆஃப் ஜூதாவை பிடிக்க வந்துருவாரு. அப்ப என்ன ஆகும்னா எசேக்கியா வந்து போய் வேண்டுவார் காலிட்ட. ம்ஹும். ம். அதுதான் காலியா போறோம்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ம். பண்ணுவாருன்னா காடு ஒரு ஏஞ்சல் அனுப்புவாரு. ம். ஒரு ஏஞ்சல் வருவாரு, ம். வந்து நைட்டோட நைட்டா முற்றுகை போட்டு நின்று ம். இருப்பாங்க. 1,85,000 பேர் காலி ஆயிடுவாங்க. ஓ. ம்ஹும். செமையான இன்சிடென்ட் அதெல்லாம். திருப்பி ம்ஹும். அவங்க கண்ட்ரிக்கு, திருப்பி அவங்க நாட்டுக்கே போயிடுவாரு அந்த ராஜா ம்ஹும். ம்ஹும். சொல்லி பாக்குறோம். ஓகே, ஸோ அதெல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ம். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா 722 இது காலி ஆயிடுச்சு கிங்டம். ம்ஹும். ஓகே, ம்ஹும். அப்ப என்னாச்சுன்னா 722 வந்து இது முன்னாடி நடந்த விஷயம். செனகரிப் ம். வந்தது அப்புறம் வந்தது. இது ம். இவங்களோட அப்பா தான் வந்து ம்ஹும். இவர் ஷல்மனேசர். ஷல்மனேசர். ஓகே, ம். அவங்க டைம்ல வந்து இஸ்ரேல் மக்களை வந்து கூட்டு போயிட்டாங்க. ம். எங்க கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஹ் அசிரியா. ம்ஹும். ஸோ கேப்டிவ்ஸ் இங்க இருந்து ம்ஹும். எல்லாத்தையும் கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு ம்ஹும். எல்லா நினைவே பட்டணம், இந்த பட்டணம், அந்த ம்ஹும். பட்டணம் சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. ம். அங்க இருந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேரை கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. ம்ஹும். அப்ப ஃபுல்லா மிக்சர் மேட்ச் ஆச்சு. ம்ஹும். ம்ஹும். ஓகேவா? யூதேவா வந்து தொடல. யூதேவா வந்து ம். தனியா இருக்கு. ஓகேவா? ம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்களை மட்டும் கொண்டு போனாங்க, ம். அசிரியாவோட கேப்டிவ்ஸ். ஓகேவா? ம்ஹும். திருப்பி ம். இவங்களை பிடிக்க வர மாதிரி தான், பிடிக்க முடியல. அதை ம். ஏஞ்சல் வந்து தடுத்துருவாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ம். அதுக்கப்புறம் நேபுகாட்நேச்சர் திருப்பி தப்பு செஞ்சு பயங்கரமா போனது தான் அரௌண்ட் 609. அப்புறம் ம்ஹும். அரௌண்ட் 587 வந்து ஃபால் ஆஃப் ம்ஹும். ஜெருசலேம் ஃபர்ஸ்ட் ம். ம். வந்து பாத்தீங்கன்னா நேபுகாட்நேச்சர்னால இடிக்கப்படும் சொல்லி பாக்குறோம். ம்ஹும். 587 BC போட்டாலே வந்துடும். ம். ஓகே, சீஜ் ஆஃப் ஜெருசலேம். ஓகேவா? ம். ஸோ என்னதுன்னா யாருன்னா பாபிலோனிய கிங்டம். ஓகே, ம்ஹும். யூதேயா. அப்போ ம். 609லயே பிடிச்சிருவாங்க, இது ம். பண்ணுவாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணா கப்பம் கட்டிட்டு இருப்பாங்க. என்ன ம்ஹும். ஆகும்னா ஜூதே ரிவோல்ட் பண்ணுவாங்க.
நான் கட்ட மாட்டோம் சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, ஒட்டுமொத்தமா கிங்டமே காலி பண்ணிடுவாங்க. ஓகே. அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு இதுக்கு கொண்டு போயிடுவாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஸோ இது வந்து நடந்தது பார்த்தீங்கன்னா, எருசலேம் ஃபால் வந்து அரௌண்ட் 587 நடந்தது. ஆனா இஸ்ரேலோட ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா 722 பிசி முன்னாடியே நடந்துச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மக்கள் போயிட்டாங்க 722ல. அப்ப இங்க இருந்து என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் கொண்டு வந்துட்டாங்க 722ல. ஓகே. நிறைய மக்கள் இங்க வந்துட்டாங்க. அப்ப சுமார் 100 வருஷம் கிட்ட என்ன ஆச்சுன்னா, மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆயிடுச்சு. இங்க வர பயங்கரமா காமன் நடக்கும். என்னதுன்னா, இவங்க யூதர்களுடைய இடம் இது. இந்த இடத்துல வந்து இவங்க வந்து இஷ்டத்துக்கு நடப்பாங்களா? அங்க வந்து சிங்கம் வந்து அடிச்சு போட்டுரும், ஏகப்பட்ட செத்து போயிடுவாங்க. யாரு? அசிரியன்ஸ். செத்து போயிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, சில யூதர்களை வந்து கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் மிக்ஸ் ஆகி பயங்கர குழப்பம் இதாயிட்ட பிறகு என்னாச்சுன்னா, அந்த ஏரியாவே இதாயிடும். யாரும் யூதர்கள், இந்த உண்மையான யூதர்கள் இருக்காங்களா, யாருன்னா பெஞ்சமின், ஜூதையா 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட பேசவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்நியர்கள், மிக்ஸ் ஆயிட்டாங்க. அதனாலதான் இந்த ஸ்திரீ வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க பிதாக்களாகிய யாக்கோபு சொல்லி சொல்றாங்க. கான்டெக்ஸ்ட் புரியுதுல்ல இப்போ? அடுத்து அவங்க வந்து அசிரியராகவும் இருந்திருக்கலாம், இல்ல யூதாவாகவும் இருந்திருக்கலாம், தெரியாதாங்க. தெரியாதானா? லீனியேஜ் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். கிறிஸ்து பேச சொல்ற யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? ஓகே, இதான் டிஃபரன்ஸ் பாக்குறோம். ஏன் இந்த லேடி மதிய நேரத்துல வராங்க, வெயில் காயுது. அந்த இஸ்ரேல் வந்து சமாரியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கிளைமேட். இப்ப மட்டும் கிடையாது, அந்த டைம்லயும். ஏன்னா அது வந்து இந்த பிரதேசம் பாலைவன பிரதேசம். ஓகேவா? ஏற்கனவே தெரியும்ல உங்களுக்கு இஸ்ரேல் பத்தி. அதே சொட்டு நீர் பாசனம் வச்சுலாம் இந்த என்னது சீ வாட்டரை வந்து குடிக்கிற தண்ணியா மாத்தி டீசாலினேஷன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவன் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து டைரக்டா இந்த பொண்ணு கிட்ட தான் பேசுறாரு. ஏகப்பட்ட பொண்ணுங்க இருப்பாங்க, காலைல வந்து பேசினா இருந்திருப்பாங்க, மதியானம் வந்து பேசுறாரு. அவ பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மதியானம் வர்றது காரணமே என்னதுன்னா, மத்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க, பெருக்குறாங்க. ஓகே, இப்படிப்பட்ட பொண்ணு கூட நாங்க எதுக்கு வரணும் சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணுதுன்னா, இது அதனால யாருக்கும் தெரியாம மத்தியான வேலையில யாரும் வராத டைம்ல வந்து தண்ணி இறைச்சிட்டு போகுது சொல்லி பாக்குறோம் இந்த பொண்ணு. அப்ப பாத்தீங்கன்னா எப்படி வந்து அவர் வந்து பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தான்னு சொல்ற வார்த்தைக்கு எவ்வளவு ஏற்றதா இருக்கு பாருங்க. நம்மளா இருந்தோம்னா வந்து தகுதியே கிடையாது, வேஸ்ட் போ அப்படி சொல்லி தள்ளி விடுவோம். ஆனா அது கிடையவே கிடையாது கிரைஸ்டோட இதுல. ஓகே, பகைஞ்சவரே நேசி சொல்றதா அந்த கிரைஸ்ட் சொல்ற அந்த பாதையா இருக்கு. ஏன்னா தேவன் அப்படிதான் இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே, காணாமல் போன ஆடுகளை பார்க்கதான் மனுஷகுமாரன் வந்தார் சொல்லி சொல்றாரு. தொலைந்து போனதை மீட்டுக்கொள்ளதான் இயேசு கிறிஸ்து வந்தார் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த சிக்னிபிகன்ட் அதான். அதனாலதான் மதியானம் 6 மணி, அதான் 12 மணிக்கு வராங்க இந்த ஸ்திரீயே. இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்காரு, இயேசு கிறிஸ்து இந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அடுத்தபடியா படிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிகிறதை தொழுது கொள்ளுகிறோம்.
ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ம். உண்மையாய் யூதர்கள் சொல்லும்போது உண்மையான யூதர்கள் சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் வழியா வருது. ம், அதனால நீங்க அறியாததை தொழுது கொள்றீங்க. உங்களுக்கு புரியல. ம், நீ என்ன தொழுது கொள்ள சொல்லி மிக்ஸ் ஆனதுனால உனக்கு சரியா தெரியல. ஆனா ம், ஒரு டைம் வருது. அப்போ வந்து எல்லாரும் எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் ஒரு காலம் வரும். அது பாருங்க. அது இப்பொழுதே வந்திருக்கு. ம், ம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது ம். இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு ம். இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ம். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதைப் பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் ஓகே. எ- ம். என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. ம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள் போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள். அவர் கிறிஸ்துதானோ என்றார். அதான் மெசியா. கிறிஸ்து தானோ ரட்சகர். அவர்தான் நம்ம எதிர்பார்த்திருந்த மெசியாவா சொல்லி சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ அப்பொழுது எல்லாரும் புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். வந்து திருப்பி வந்து எல்லாருமே கேக்குறாங்க. கேட்ட பிறகு அந்த அவங்க சொல்றாங்க, நீ சொன்னதுனால நாங்க விசுவாசிக்கல. இவர் பேசுறத கேட்டதுனால நாங்க விசுவாசிக்கிறோம் சொல்லிட்டு 42வது வசனத்துல சொல்றாங்க. ஓகேவா? We no longer believe just because of what you said. Now we have heard from ourselves for ourselves, and we know that this man really is the savior of the world. சொல்லிட்டு அவங்க விசுவாசம் வைக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு ஆளை சூஸ் பண்ணல, ஒரு உண்மையுள்ள ஒரு ஆளை சூஸ் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா வெர்ஜனுக்கும் கரைப்பட்டவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இங்க நம்ம வெளிப்படுத்தல் நம்ம என்ன படிச்சோம்? பரிசுத்தம், வெர்ஜன் படிச்சோம். ஆனா இந்த ஸ்திரீ வந்து மாம்ச வகையில என்னவா இருக்காங்க? வெர்ஜன் கிடையாது. ஓகே, அடல்ட்ரஸ் உமன் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆனா காட் பார்வையில அது பார்க்கவே இல்லை. ராகாப் அந்த மாதிரிதான். ஓகே, காட் வந்து வெளிப்புற தோற்றத்தை வந்து இது பண்றதே இல்லை. ஏன்னா மண் என்று நம்மளே நினைவு கூறுகிறார் சொல்லி பாக்குறோம். ஓகே, நம்ம வந்து பாவியான மனுஷர்கள், நம்ம வெளிப்புறமா இது பண்றோம். ஆனா ஒன்ஸ் நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு பிறகு, ஒன்ஸ் நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு பிறகு, நீங்க உங்க அநீதிக்காக யூஸ் பண்ற உங்க சரீரத்தை நீதிக்காக யூஸ் பண்ணுங்க. இந்த சுவிசேஷத்துக்காகவோ தேவனோட வழிகளுக்காகவோ யூஸ் பண்ணுங்க சொல்லி சொல்றதுதான் காட் கிரைஸ்டோட சொல்ற விஷயங்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? முன்னே நீங்க இருந்தீங்க அந்த மாதிரி, இப்ப நீங்க வேற மாதிரி மாறுங்க. ஆனா உங்களை அழைப்பு வந்து பரலோக அழைப்பு. இது வரைக்கும் நீங்க இது பண்ணது எல்லாத்தையுமே தேவன் மன்னிச்சிடாரு. இனிமேலும் சில நேரத்துல மிஸ் ஆவீங்க, சில நேரத்துல கால் தடுக்கோ, கீழே விழுவீங்க. ஆனாலும் என்ன பண்ணுங்க, என் கிருபை உங்களுக்கு போதும், நான் உங்களை காப்பாத்துற, உங்களை கொண்டு போறேன் சொல்றதுதான் கிரைஸ்டோட விஷயம் சொல்லி பாக்குறோம். இப்போ வெர்ஜன் இங்க சொல்ற வெர்ஜன் வந்து மாம்சிக வெர்ஜனை வந்து குறிக்காது. இங்க சொல்ற வெர்ஜன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல், அந்த வார்த்தையை கீழ்பட்டு நடக்கிறத பத்தி, அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரூத் சொல்லி பாக்குறோம். கோர் வச்சிருக்கிறது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இங்க இன்னொரு விஷயம் நம்ம பாக்குறது என்னதுன்னா, யோவான் 4ஆம் அதிகாரத்துல இங்க வந்து இயேசு கிறிஸ்து இதை ஏற்கனவே சொன்னதுதான். அவர் வந்து மத்தியான வேலையில வராங்க. அது மட்டும் இல்லாம சமாரியன் கிட்ட பேசக்கூடாது சொல்லி பாக்குறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுவே பண்றாரு. ஓகே, அது மட்டும் இல்லாம பாவியான ஸ்திரீ கிட்ட பேசுறாரு சொல்லி பாக்குறோம். சோ அப்ப பாத்தீங்கன்னா எந்த அளவு காடோட அன்பு இருக்கு சொல்லி பாக்குறோம். இப்படி இவங்கதான் என்ன பண்றாங்கன்னா உடனே கேட்கறவங்களா இருக்காங்க சத்தியத்தை. மிச்ச பேர்லாம் பரிசேயர் சேர்ல என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் எப்படிதான் வந்து ட்ராப் பண்றது, என்னது குற்றம் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரிதான் ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுல ஒரு கேள்வி மட்டும் பார்க்கலாம். ஒன் கொஸ்டின் மட்டும். எதுனா மார்க்கு 12:14. அதுல 13 வந்து பாருங்க. அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இவங்க என்னைய சோதிக்கிறீங்க சொல்லி கேக்குறாரு. அப்போ 13 படிங்க. 13
13. அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். பாருங்க, பரிசேயர்கள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ம். பேச்சிலே அகப்பட்டு பிடிக்கிற ம்ஹ்ம். படைக்கு ட்ராப் ம்ஹ்ம். பண்றதுக்கு. அப்ப என்ன ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது டிசீவ் பண்ணியோ வஞ்சித்தோ இந்த மாதிரிதான் வந்து மத்த மக்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த ம்ஹ்ம். சாரி இயேசு கிறிஸ்துவ வந்து பிடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி ம். பாக்குறோம். ம்ஹ்ம். சோ இந்த மாதிரிதான் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. அந்த மாதிரிதான் என்ன ம்ஹ்ம். பண்றாங்கன்னா ம்ஹ்ம். ஏதாவது தெரிஞ்சவங்க சொல்லி நினைக்கிறவங்க வந்து ம்ஹ்ம். சத்தியத்தின் மேல அவங்க விருப்பம் இல்லாதபடிக்கு அசத்தியத்துக்கு ம்ஹ்ம். என்ன பண்றாங்க, செவி ம்ஹ்ம். கொடுக்குற மக்களா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ம்ஹ்ம். உண்மை இருந்தாலும் உண்மை தெரிஞ்சாலும் என்ன பண்றாங்கன்னா பிரைப் பண்றாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர் ம்ஹ்ம். மீது அது சிப்பாய்களே போய் சொல்றாங்க, ம். ஏஞ்சல்ஸ் பார்த்தோம் சொல்லிட்டு. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, காசு கொடுத்து இது யார்கிட்டயும் வெளில யாரும் சொல்லாதீங்க சொல்லல. சொல்றாங்க. ம். எவ்வளவு டைரக்டா இருக்கு பாருங்க, ம். ம். பகிரங்கமா. சோ ம். அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அது ம்ஹ்ம். ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க மனம் திரும்புதல் இருதயம் இருந்ததுன்னா அப்படியே மாறி இருப்பாங்க. அது ம்ஹ்ம். இல்லாதனால முழுமையா வந்து அவங்க ஏர்மரா ம்ஹ்ம். பண்றதுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லி ம்ஹ்ம். பார்க்குறோம். ஓகேவா? ம்ஹ்ம். அதே நேரத்துல 4வது இன்னொன்னு ஒரு பாயிண்ட் வந்து இந்த சம்மரைஸ் 3ல நம்ம பார்க்கிறது என்னதுன்னா, ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து சொல்ற விஷயம் தான். என்னதுன்னா, ம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ம்ஹ்ம். இப்போ இந்த ஆலயம் இருக்கிறதுனால தான் என்ன பண்றீங்க, நீங்க என்ன ம். பண்றீங்கன்னா, எருசலேம்ல போய் தொழுது கொள்ளணும்னு சொல்லி சொல்றீங்க. எங்கள் ம்ஹ்ம். பிதாக்கள் முன்னாடி வந்து இந்த மவுண்டன்ல தான் தொழுது கொண்டாங்களே, இப்ப ம்ஹ்ம். எருசலேம் தான் வரணும்னு சொல்லி யூதர்கள் சொல்றாங்களே, எப்படி ம்ஹ்ம். இது சொல்லி கேட்கும்போது, கிறிஸ்து ம்ஹ்ம். என்ன சொல்றாரு? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே ம்ஹ்ம். வந்திருக்கிறது. அவரை ம்ஹ்ம். தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு ம். உண்மையோடு தொழுது கொள்ளணும். ஏன்னா, தேவன் ஆவியா இருக்கிறார். காட் இஸ் ம்ஹ்ம். இன் ஸ்பிரிட். ஓகே, ம்ஹ்ம். அவருக்கு மாம்ச சரீரம் கிடையாது. அவர் ம். உள்ள கைகளால் சேர்க்கப்பட்ட ஆலயத்தில் வாசம் செய்வதில்லை. சொல்ற ம். வசனத்தின்படி என்ன பண்றாருன்னா, ஆவியோட ம்ஹ்ம். உண்மையா இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளும் வந்து இங்க தொழுது கொள்ளணும்னா, எங்க 2, 3 பேர் இருக்காங்களோ, அங்க வந்து ம்ஹ்ம். நம்ம தேவன ஆ நன்றி செலுத்தி, அவர துதிச்சு ம்ஹ்ம். பாடும்போதும் சரி, அவர்கிட்ட நம்ம ம்ஹ்ம். விண்ணப்பங்கள வைக்கும்போதும் சரி, அவர் கேட்கிறவரா ம்ஹ்ம். இருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். சோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு ம். பாயிண்ட் வந்து என்னதுன்னா, ஆ தேவன் கிட்ட வந்து மெசேஜஸ் வந்து எப்படி போகுது சொல்லி பார்த்தீங்கன்னா, விண்ணப்பங்களா நம்ம செலு சொல்றோம். ம். அது யார் கொண்டு போய் சேர்க்கிறா சொல்லி பார்த்தீங்கன்னா, தூதர்கள் தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஓகே. ம்ஹ்ம். அங்கிருந்து வரதுனாலும் தூதர்கள் தான் கொண்டு வராங்க. சொல்ற ஒரு ம்ஹ்ம். பாயிண்ட் நம்ம வந்து பார்க்கிறோம். ஒரு 2 ம்ஹ்ம். மினிட்ஸ் பார்த்துடலாமா அத? ஓகே. ம். ஓகே. இப்போ இப்போ எப்படின்னா மெசஞ்சர்னா என்னது? ம். அது ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. ம். மீடியமா இருக்க ஒரு மிஷின், ஒரு ம். ம். சாஃப்ட்வேர். ஓகேவா? ம். அப்ப அங்க பார்ட்டி இருக்கிறதுக்கும், இங்க இருக்க பார்ட்டிக்கும் என்ன பண்ணுதுன்னா, இது வந்து மீடியேட்டரா இருந்து ம்ஹ்ம். பண்ணுது. ம். மெசஞ்சர் தான் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல்ஸ். ம்ஹ்ம். மெசேஜ் ம். காடுக்கும் நம்மளுக்கும் இருக்கிறது. அது எப்படின்னா ம். கம்யூனிகேஷன் பிரேயர். ம்ஹ்ம். அதான் வசனம் சொல்றது பார்க்கலாம். ஆம், ஹீப்ரூஸ்ல இருக்கிறது வந்து 1 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1:14 படிங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்கப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களெல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறவர்கள் அல்லவா? ஆ சோ ரட்சிப்பை சுதந்தரிக்கப் போகிறவர்களுக்கு ம்ஹ்ம். அவர்கள் என்ன பண்றாங்களாம்? ம்ஹ்ம். அவங்களுடைய அவங்க பணிவிடைனா என்னதுன்னா, கீழ வேலை செய்றவங்க கிடையாது. ஓகே, ம்ஹ்ம். சர்வன்ட்ஸ் கிடையாது. ம்ஹ்ம். அவங்க என்னதுன்னா, தேவனுக்கு வேலை செய்ற ஆட்கள் சொல்லி ம்ஹ்ம். பார்க்கிறோம். ஓகே, இவங்களுக்கு வேலை செய்ற ஆட்கள் கிடையாது. தேவனுக்கு வேலை ம்ஹ்ம். செய்ற ஆட்கள் ம்ஹ்ம். சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அது நம்மளுக்கு வந்து காட் வந்து என்ன பண்றாருன்னா, மெசேஜ் குடுக்கறதுக்கு. ம்ஹ்ம். அதுதான் டைரக்ட்டான ம்ஹ்ம். ஒரு வசனம் இருக்கு. ம்ஹ்ம். ஏஞ்சல் ஆ காட் விசிட்டிங் மத்தேயு 18:10. ம். சரி. 18. இந்த சிறி சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ம். அவர்களுக்கு உரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். ம், ம், சிறியவர்கள்னா ம். யாரு?
லிட்டில் ஒன்ஸ். சிறியவர்கள் பிள்ளைகள் ம்ஹ்ம். இல்லையா? ரட்சிப்பை சுதந்தரிக்கிற மக்கள் சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ஓகே. அவங்களுடைய ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ் வந்து ம்ஹ்ம். எல்லாருக்குமே கொடுக்கப்படல. ம்ஹ்ம். ஒன்லி ஃபார் த காட்ஸ் பீப்பிள். அவங்கள ம்ஹ்ம். பாதுகாக்கிறதுக்காக. எப்படி வந்து இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கிறதுக்கு தூதனை கொடுத்தாரோ, ம்ஹ்ம். நியாயப்பிரமாணத்தை கொடுத்து, ம்ஹ்ம். அதே மாரி இப்போ சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா தூதர்கள், ஒவ்வொரு தூதர்கள் ம்ஹ்ம். இருக்காங்களா ஒருத்தருக்கும். ஓகேவா? ம்ஹ்ம். அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கும் சரி, அதே நேரத்துல ம்ஹ்ம். வந்து நம்மளுடைய விஷயங்கள வந்து போய் ரிப்போர்ட் பண்றதும் சரி. எப்படி ம்ஹ்ம். வந்து காடுக்கு வந்து நம்மளோட விஷயம்லாம் தெரியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தூதர்கள் போய் ம்ஹ்ம். அங்க பாஸ் பண்றதுனால. ம்ஹ்ம். ஓகேவா? ம். அதனால தான் அங்க தெரியும் சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்துல அங்கிருந்து என்ன பண்ணுது? மெசேஜ் வந்து ம்ஹ்ம். நம்மளுக்கு வருது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம்ஹ்ம். அதுவும் தூதர்கள் மூலமா தான் வருது. அது யாருன்னா ம்ஹ்ம். தானியேலுக்கு நம்ம பார்க்குறோம். தானியேலுக்கு என்ன ம்ஹ்ம். பண்றாரு? அவர் ம். ப்ரே பண்றாரு. கேப்ரியேல் தூதன் வந்து என்ன பண்றாரு? வரார்ன்னு சொல்லி ம். பார்க்குறோம். ம். ஓகேவா? ஸோ ம். மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்படிதான். மீடியேட்டர் ம்ஹ்ம். யாருன்னா வந்து ஏஞ்சல்ஸ். ம்ஹ்ம். இது டைரக்டாவும் ம்ஹ்ம். வசனம் இருக்கு. இது இது ம்ஹ்ம். நம்ம இங்க புரிஞ்சுக்கிற விஷயம் இதுதான். ஓகே. அப்போ இன்னொன்னு விஷயம் என்னதுன்னா, ம்ஹ்ம். இது சபையானது சிறு கூட்டமா, பெரிய கூட்டமா? சிறிய கூட்டம். ம். ஓகே. அதனால தான் ம். இடுக்கமான வாசல் வழியே நுழையுங்கள். ம்ஹ்ம். கேட்டுக்கு போறது விசாலமா இருக்கு. ம்ஹ்ம். இடுக்கமான பாதை. அதில் ம்ஹ்ம். கடைசி வரைக்கும் போகிறவர்கள், ஏன்னா அது ம்ஹ்ம். கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் சொல்லி பார்க்குறோம். ஃபியூ ம்ஹ்ம். வில் ஃபைண்ட் இட் சொல்லி ம்ஹ்ம். பார்க்குறோம். அதனால தான் இங்க லிட்டில் ஒன் சொல்லும்போது ம்ஹ்ம். கொஞ்சம் பேர். அதனால தான் இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு என்னதுன்னா, வருத்தப்பட ம்ஹ்ம். லிட்டில் ஃப்ளாக்ஸ். ம்ஹ்ம். ம். எங்கன்னா மேத்யூ 19:14. மேத்யூ அது கிடையாது. ம். இது லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ம். ராஜ்யத்தைக் கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ம். உங்களுக்கு பயப்படாத சிறு ம்ஹ்ம். சிறு மந்தையே. சிறு ம். மந்தைனா இந்த லிட்டில் ம். பீப்பிள். லிட்டில் ம்ஹ்ம். பீப்பிள்னா கொஞ்சமா இருக்கிற எண்ணிக்கையில மக்கள். குறைஞ்சவன். ம்ஹ்ம். எண்ணிக்கையில குறைஞ்சவங்க சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஸோ இதான்ப்பா. இன்னைக்கு இதோட முடிக்கலாம். நம்ம நாளைக்கு ஒரு சரிங்க. ஃபுல்லு இத ம்ஹ்ம். முடிச்சுட்டு முடிஞ்சிடும். நாளைக்கு கூட முடிஞ்சிடும். ம். முடிச்சுட்டு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ம். ஓகே. சரி. மண்டே நம்ம ரீகேப் பண்ணிக்கலாம். ஓகே. ம். சரி. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இப்போ? இப்போ டைம் ஸ்கேல் ப்ராஃபஸி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது இந்தந்த காலகட்டங்கள்ல இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனா, நம்ம வந்து இன்னும் என்ன சொல்றது? ஒரு டீட்டெயில்டா எல்லா ப்ராஃபஸியும் இன்னும் பார்க்கலல்ல? பார்க்கல. டீடைல்டா ப்ராஃபஸி பார்க்கல. ஆனா ம். நிறைவேறின ப்ராஃபஸி நம்ம ம்ஹ்ம். தேவன ஏன் விசுவாசிக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனே சாட்சி குடுக்குறாரு. ப்ராஃபஸி ம். வச்சு தான். அதெல்லாம் பார்த்தோம். ம். ஆமா. எசாயால ப்ராஃபஸிலே வந்து சொன்னது. பார்த்தீங்கன்னா, சில ம். எக்ஸாம்பிள் பாயிண்ட்ட பார்த்தோம். ம்ஹ்ம். ம். இன்னும் அந்த வெளிப்படுத்தல் அது இதெல்லாம் நெறைய ம்ஹ்ம். இருக்கு. ம்ஹ்ம். இப்ப ப்ராஃபஸிலே 2 விதமான ப்ராஃபஸி இருக்கு. என்னதுன்னா, ம்ஹ்ம். டைம் ப்ராஃபஸி இருக்கு. ம். இன்னொன்னு வந்து ப்ராஃபஸி நார்மல் ப்ராஃபஸி இருக்கு. ம்ஹ்ம். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னதுன்னா, இன்டைரக்ட் ப்ராஃபஸி. ம்ஹ்ம். டைரக்ட் ப்ராஃபஸி, இன்டைரக்ட் ப்ராஃபஸி. ம்ஹ்ம். ப்ராஃபஸிலே அது தனியா ம்ஹ்ம். இருக்கு. டைம் ம். ப்ராஃபஸி ஒன்று இருக்கு. ம். டைம் ப்ராஃபஸினா காலம் குடுத்திருப்பாங்க. ம். ம். 1260 டேஸ், ம்ஹ்ம். 1335 டேஸ், ம்ஹ்ம். 1290 டேஸ், ம்ஹ்ம். 7 என்னதுன்னா 70 வீக்ஸ். ம்ஹ்ம். ஓகே. 2300 டேஸ். ஓகே. அந்த மாரிலாம் ம். குடுத்திருக்கும். ம்ஹ்ம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். டைம் ப்ராஃபஸிஸ். ஓகே. ம்ஹ்ம். எக்ஸாக்ட்டா அந்த டைம் முதற்கொண்டு இருக்கும். எந்த ம்ஹ்ம். நாள்லருந்து எந்த நாள் முடியும்? எந்த நாள்லருந்து ம்ஹ்ம். எந்த நாள் கரெக்ட்டா வரும்? அது ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்தெல்லாம் வந்து இது பண்றது கிடையாது. ஆனா ம். மிச்ச ப்ராஃபஸிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஏற்ற வேலையில அது நடக்கும். அது எந்த காலத்துல நடக்கும் சொல்லி தெரியாது. அப்பாயிண்டட் டைம்ல அது நடக்கும் சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ஓகேவா? டைம் ப்ராஃபஸி வந்து எக்ஸாக்ட் டேட் அண்ட் டைம் முதற்கொண்டு அதுல இருக்கும். ம்ஹ்ம். டைம் ப்ராஃபஸில. ம். மிச்ச ப்ராஃபஸிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் டேட் அண்ட் டைம்லாம் இருக்காது. ம்ஹ்ம். அது ஒரு டைம் ஆஃப் பீயிங்ல நம்ம சைன் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ம். அடையாளங்கள் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ம்ஹ்ம். ஓகே. ஓகே. புரியுது. அவ்வளவுதான். ம். சரிப்பா. நீங்க ப்ரே பண்ணிடுங்க. ஆ. சரி.